வணக்கம் தமிழ் மக்களே. இன்றைக்கி விஜய்ஸ் வேர்ல்டில் நம்ம டைலரிங் செக்மெண்ட் இந்த பட்டு சேரீ வச்சு எப்படி அழகான ஒரு ப்ளீட்டட் ஃபுல் ஸ்கர்ட் அதாவது கவுன் தைக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இடுப்பு சுற்றளவு 41 இருக்குது. அது மாதிரி 3 மடங்கு வச்சுக்கிட்டேன். நான் அந்த 3 மடங்கு வச்சு கட் பண்ணிக்கிட்டேன். உயரம் நமக்கு வேண்டியதை வச்சுட்டு மிச்சத்தை கட் பண்ணணும். அப்படி பார்க்க போனால் எனக்கு இந்த பார்டர் மட்டும்தான் வேண்டாம். இந்த இடத்துல கொஞ்சம் தையலுக்கு மட்டும்தான் விட்டுருக்கேன். இந்த பார்டரை கட் பண்ணி எடுத்துட்டேன். இடுப்பு சுற்றளவோட 3 கொஞ்சம் தையலுக்கு கார்னரில் வச்சுக்க வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க இந்த கட்டிங்கு. இதில் என்ன பண்ணலான்னா, நம்ம இந்த சேரீயில் ஃபால்ஸ் இருக்கும். இந்த ஃபால்ஸை அப்படியே விட்டுருங்க. ப்ளீட்டட் ஸ்கர்ட்டுக்கு அது ரொம்பவே அழகாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ டாப்ஸுக்கு 4 மடித்து போட்டிருக்கேன். அது எவ்வளோன்னா, செஸ்ட்டு 40 இருக்குது, +1 வச்சுக்கிறோம் டாட்டுக்காக, +2.5 தையலுக்காக. அது எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளோ வருதோ அதை தான் 4 மடித்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஹைட்டு நமக்கு 15 வருது. 15 கூட +0.5 சேர்த்துருக்கேன் கொஞ்சம் தையலுக்காக. அவ்வளோதான் இந்த ஹைட்டு வச்சுருக்கேன். 4 துணியாக மடித்து வச்சுருக்கேன் இல்லையா. இங்கே பாருங்கள், இந்த ஹைட் இவ்வளோ தான் இருக்குது. இந்த சுத்தளவு அதை சொன்னேன் இல்லையா, 40 +1 +2.5. 40னா 38 39 கிட்ட வருது. எக்ஸ்ட்ரா லூஸுக்கு தான் சேர்த்து 40 வச்சுருக்கேன் செஸ்ட்டு. ஸோ இந்த 43.5 வருது மொத்தத்தில். அதை அப்படியே பாதியாக மடிக்கிறேன் பாருங்கள் இன்ச் டேப்பில். அதை திரும்ப பாதியாக மடிக்கிறேன். ஸோ 4 மடிச்சுக்கிறேன் சுற்றளவை. அப்படி 4 மடிச்சுட்டு அதை இங்கே வைக்கணும். 43.5 4 டிவைட் பண்ணி தான் இங்கே வச்சுருக்கேன். அந்த அளவு தாங்க அது. நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்காக போட்டு அதை பிரிக்க வேணாம். அப்படியே இன்ச் டேப்பை மடிக்க வச்சா போதும். இந்த சைடு இப்போ ஷோல்டருக்கு 3 வச்சுருக்கேன். அதுக்கு அந்த சைடு 3.5 வச்சுருக்கேன். இது ஷோல்டரை இப்படி இறக்கிக்கோங்க. ஆம் ஹோலுக்கு ஷேப் கொடுக்கறதுக்கு. அப்படியே இப்படி கீழே டவுன் பண்ணி 7.5 வைக்கிறேன். ஒரு எல் மாதிரி போட்டுக்கலாம். ஆம் ஹோலு இங்கே இப்படி வரைஞ்சி முடிச்சிட்டோமா. இதில் நம்ம ஷேப் கொடுத்துக்க வேண்டியது தான். இது ஆம் ஹோல் ஆயிடுச்சு. ஸோ இது வரைஞ்சி முடிச்சிட்டோமா. இந்த இடத்துல நம்ம ஷேப் கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம நெக்கு பார்க்க போகிறோம். இது பேக் சைடு நெக்கு எனக்கு 6 வேணும். அதாவது பேக் நெக்கு 6 வைக்கிறேன். அந்த அளவுக்கு அப்படியே ஷேப் கொடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட்டு நெக்கு கீழே வரப்போது, அதுக்கு வேறு ஷேப் கொடுத்துக்கலாம். இப்போது இந்த பேக் நெக் மட்டும் மேலே இருக்க பீஸை மட்டும் நான் வெட்டுறேன். இப்போ கீழே வர்றது ஃப்ரண்ட்டுக்கு. இப்போ பாருங்கள், கைக்கு ரெண்டும் சேர்த்து வச்சு அப்படியே நம்ம கைக்கு வெட்டிக்க வேண்டியது தான். ஏன்னா பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாமே ஒன்றே தான் கைக்கு. இப்போது கீழே அதாவது ஃப்ரண்ட் நெக்குக்கு நான் கொஞ்சம் 6.5 கொஞ்சம் கீழே வைக்கிறேன். பேக் நெக்கோட கொஞ்சம் கீழே வர மாதிரி அதை வச்சு நான் ஷேப் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த நெக்கை இதில் வரைஞ்சி எடுத்துக்கலாம். எப்படி நம்ம வரைஞ்சி எடுத்தோமோ அதேமாரி கட் பண்ணிக்கணும். இது ஃப்ரண்ட்டு நெக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடத்த கொஞ்சம் கைக்கு ஷேப் கொடுத்துக்கோங்க. இது நான் லைட்டாக தான் கொடுத்துருக்கேன். இது ஃப்ரண்ட்டு பேக்கு 2 கட் பண்ணி முடிச்சிட்டோம். இதில் ஃப்ரண்ட் சைடு நான் பிரின்சஸ் கட்டுக்காக இங்கேருந்து ஒரு 3.5 வச்சுக்கிறேன். 3.5 வச்சுட்டு அதுக்கப்புறம் 1 இன்ச்சு, அதாவது ஃபஸ்ட்டு இந்த 3.5 வச்சோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து இப்படி ஒரு ஷேப் கொடுத்துக்கோங்க. ஆம் ஹோலுக்கு சென்டரில் இருக்கலாம். இந்த 1 இன்ச்சு டாட்டுக்கு இப்படி ஒரு ஷேப் கொடுத்துட்டா இதுதான் பிரின்சஸ் கட்டு. ஃப்ரண்ட் பகுதிக்கு மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. நம்ம டாட் வைக்க போகிறது பேக் சைடில் மட்டும்தான். இங்கே பாருங்கள், இப்போ இதுவும் ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ டாட்டுக்கு பேக் சைடு சென்டரில் வச்சு ஒரு 4 இன்ச்சு வச்சுக்கிறேன். 4 இன்ச்சு வச்சுட்டு அந்த பக்கம் ஒரு 1/2, இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு. அதே மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு 2 சைடும் நீங்கள் பேக் சைடு டாட் வைக்க போகிறீங்க. அதை அப்படியே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்லீவுக்கு 10 வச்சுருக்கேன் நான் உயரம். அகலம் பாருங்கள், அப்படியே இந்த ஆம் ஹோல் அகலத்தை வச்சு பார்த்துக்கிறேன். ஸ்லீவோட ஹைட்டு தான் 10. அந்த 10ல் பாதி அந்த சைடு வச்சு இப்படி ஒரு கிராஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஷேப் கொடுத்துக்க வேண்டியதான், ஜஸ்ட் ஒரு எஸ் மாதிரி. இந்த ஆம் ஹோலில் வச்சு பார்த்துக்கோங்க. இதுவும் ஈக்குவலாக இருக்குதான். அவ்வளோதாங்க ஸ்லீவ். ரொம்ப ஒன்றும் மெனக்கடாமல் அப்படியே இந்த ஆம் ஹோலை வச்சு காப்பி பண்ணிக்கிட்டால் ஸ்லீவ் ஆகிடுங்க நமக்கு. இப்போ இதை வெட்டி எடுத்துக்கலாம். இது ஸ்லீவுக்குள்ளே லைனிங்கு. இதை வெட்டி எப்படி நம்ம வெட்டி எடுத்தோமோ அதேமாரி புடவையில் எல்லாத்தையும் போட்டு நமக்கு எந்த பார்ட் வேணுமோ அந்த பார்ட்டை வரைஞ்சிக்கோங்க. நான் இதில் முந்தான பார்ட்டில் இப்படி போட்டிருக்கேன், தெரியுதுங்களா உங்களுக்கு. ஃப்ரண்ட்டு, இது பேக்கு, இது அப்படியே போட்டபடியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க.
கட் பண்ணி நம்ம எடுத்துட்டோம்னா மிச்சம் இவ்வளோ தாங்க இருக்கும் இந்த சாரியில். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்ததை அதுபடியே நம்ம தைக்க போகிறோம். ஸ்கர்ட் பாட்டு வெட்டியிருக்கேன் இல்லையா, அதை 4ஆக மடிச்சுக்கிறேங்க. மடிச்சுட்டு அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. மொத்தம் இருக்கிறது 4ஆக மடிச்சுக்கோங்க. அப்போ 1/4 உங்களுக்கு எவ்வளோ வரும்? 41னா 1/4 வந்து 10.2 அந்த அளவுக்கு நம்ம சுருக்கு வச்சுக்கணும். அது மாதிரி நீங்கள் 10 வேணாம் அதில் பாதினா அதுலேயும் பாதி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 10ல் பாதியை உங்களுக்கு 5 வரணும் சுருக்கு வச்சு முடிச்சு. அது மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மார்க் பண்ணிவிட்டு இந்த சுருக்கு வைக்க வேண்டியதுதாங்க. நான் ஜஸ்ட் இந்த அளவுக்கு தான் சுருக்கு வைக்கிறேன். உங்களுக்கு பெருசாக சிறுசாக எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் அந்த 10ல் பாதியை வச்சுட்டு கூட நீங்கள் இன்ச் டேப் வச்சு அளந்து பாருங்கள் உங்களுக்கு அது எவ்வளோ வருதுன்னு. அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்று 1/4 பார்ட்டாக வச்சுக்கணும். நான் வந்து 1/4 வைக்கிறேன். 10.25 என்னவோ வரணும் இல்லையா, அது வரைக்கும் அந்த துணியில் ஒரு 4ல் ஒரு பாகத்துக்கு நம்ம 10.25 அப்படி வைக்கிறேன். ஸோ அது மாதிரி வைக்கும்போது நமக்கு 4 பார்ட்டாக இருக்கும்போது நமக்கு 41 கிட்ட வந்துடுதுங்க. இது சிம்பிளாக வைக்கிற மெத்தடு. நான் இப்படி தான் எல்லா இதுக்கும் வைக்கிறேன். நீங்கள் பயப்படாமல் தாராளமாக 3ங்கிறது 3 வச்சிங்கன்னா தாராளமாக உங்களுக்கு ஃப்ளீட் வரும். 10ஆமலாம் போகாது. அது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணிக்கோங்க. இது மாதிரி வச்சு பார்த்து ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம தைச்சி முடிச்சிட்டோம்னா இந்த ஸ்கர்ட் பார்ட்டு நமக்கு ரெடி ஆகிடுது. அப்புறம் இதனுடைய சைட் பார்ட்டில் நம்ம அப்படியே வச்சு உள்பக்கமாக ஒரு தையல் போட்டு இந்த ஸ்கர்ட்டை ஃபினிஷ் பண்ணிடணும். அதாவது ஓப்பனாக இருக்கிறத க்ளோஸ் பண்ணிடணுங்க. இப்போ பாருங்கள், டாப்ஸுக்கு இந்த மாதிரி பேப்பர் கேன்வாஸ் வச்சு அயர்ன் பண்ணியிருக்கேன். அதாவது லைனிங் துணியில். இப்படி லைனிங் துணியில் அயர்ன் பண்ணதை வச்சு நல்ல துணியில் வச்சு தைச்சிட போகிறோம். அப்படி தைச்சி முடித்ததுக்கப்புறமா தான் நம்ம நெக்கை நம்ம திருப்ப முடியும். இதை எடுத்து அப்படியே இப்படி வச்சுக்கோங்க. அதாவது நல்ல பக்கம் உள் பக்கம் போகிற மாதிரி. இது பாருங்கள், ஸ்லீவுக்கு அப்படியே லைனிங் வச்சு அடித்து திருப்பியிருக்கேன். இதில் ஃப்ரண்ட்டுக்கு நம்ம ஷேப் கொடுக்கணும். 2 ஸ்லீவுக்கும் நம்ம ரைட் சைடு வருது இல்லையா, அதாவது கை பகுதியில் நம்ம ஷேப் கொடுக்கணுங்க. முன் பகுதியில் அப்படி ஷேப் கொடுத்து முடிச்சிட்டா ஸ்லீவ் ரெடி ஆகிடும். இது பாருங்கள், கழுத்து தைச்சி முடிச்சுட்டு அங்கங்கே க்ரச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கழுத்து கரெக்டாக இப்படி டேர்ன் ஆகும். எப்பப்பா நம்ம தைச்சிக்கிட்டு போர் அடிச்சுட்டே இல்லாமல் நடுவில் இப்படி பச்சை பசேல்னு கிளிங்க இப்படி தான் கட்டணும். நான் வளர்க்குற கிளியில் வெளியே இருந்து வர கிளிகள் அப்படியே இந்த கிளி சத்தத்தை கேட்டுக்கிட்டே இங்கே தைச்சிட்டு இருக்கிறது ஒரு பெரிய ஆனந்தம். இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட் பகுதிக்கு இப்படி தைச்சி இப்படி திருப்பினேன். அதாவது அந்த நெக்கு எப்படி இருக்கோ அந்த ஷேப்புக்கு கார்னரில் நான் தையல் போடுறேன். அப்போ நமக்கு நெக் ஃபினிஷிங் நீட்டாக கிடச்சிரும். அப்படியே இந்த லைனிங் துணியை இந்த துணியோட எல்லா பக்கமும் சுற்றி அப்படியே இணைச்சிட வேண்டியதாங்க. இதை முடிச்சிட்டோமா, அதாவது ஃப்ரண்ட்டில் ஒரு பார்ட்டு சென்டர் பார்ட்டு தான் இதை முடிச்சிருக்கோம். இப்போ இதனுடைய சைடு பார்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வெட்டி வச்சுருக்கிற அந்த 2 பார்ட்டை எடுத்து புடவை பகுதியை இந்த நல்ல பக்கத்தில் வச்சுருங்க. நடுவில் இந்த சென்டர் பார்ட்டை வச்சு இதுக்கு உண்டான லைனிங்கை அதுக்கு அடியில் வைக்கிறேன். அதாவது இந்த தையல் வந்து உள்பக்கமாக போகிற மாதிரி தான் நான் இப்படி வச்சு தைக்கிறேன். இப்படி தைக்கும்போது நம்ம அதுக்கு ஓவர்லாக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது அப்படியே பதிஞ்சிடும். அதாவது அந்த தையல் உள்பக்கமாக போயிடும், வெளிப்பக்கமாக பார்க்குறதுக்கு பேக் சைடில் தெரியாது. இது மாதிரி வச்சு லைனிங் சைடு இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த துணியை வச்சு தைச்சி முடிச்சிடணுங்க. இது வந்து டபுள் தையல் போட்டுக்கோங்க. இப்படி தான் இருக்கும். இதேமாரி இன்னொரு சைடும் வைக்கணும். இதை பாருங்கள், இது மாதிரி இப்படி வச்சு தைச்சி முடிச்சிட்டோமா. இப்போ வந்து இந்த பேக் சைடு தைச்சி முடித்தோம் இல்லையா, பேக் நெக் எடுத்து இந்த நெக்கோட வச்சு ஜாயின் பண்ணி ஷோல்ட்ரு ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம அதுக்கு என்ன பண்ணுறதுனா, இந்த ஷோல்டரோடு ஜாயின் பண்ணுற மாதிரி தைக்க போகிறோம். அதாவது தையல் உள்பக்கம் போகிற மாதிரி தான். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு உள்பக்கம் போகிற மாதிரினா நம்ம ஓவர்லாக் போட வேணாம். அதேமாரி தான் இதுக்கு பாருங்கள், இந்த ஷோல்டர் பகுதியை இப்படி வச்சுக்கிறேன். இப்படி வச்சுட்டு அப்படி தைக்கிறேன். அதாவது டபுள் தையல் போடணும். எப்பயும் இந்த ஷோல்டருக்கு டபுள் தையல் போட்டோம்னா அது ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்படி வச்சு தைச்சிட்டு அதை திருப்பும்போது பாருங்கள், ரொம்ப நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். நமக்கு காமிக்கிறவங்களுக்கு இப்படி பாருங்கள், இந்த மாதிரி. ஸோ பேக் சைடும் நீட்டாக இருக்குது, ஃப்ரண்ட் சைடும் நமக்கு நீட்டாக இருக்குது பாருங்கள். இதேமாரி தான் இது. ஜஸ்ட் இப்படி வச்சு இது மேலே இது மூடுற மாதிரி, அவ்வளோதாங்க. இது அப்படியே வச்சிட்டோமா, அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துடணும். இது ட்விஸ்ட்டு பண்ணாமல் ஒன்றை தைச்சி முடிச்சுட்டு அடுத்த தைங்க உங்களுக்கு கரெக்டாக வரும். புதுசாக தைக்கிறவங்க இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு தையல் கை தையலாக போட்டுட்டு கூட நீங்கள் மிஷினில் தைக்கலாம். அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இது வரும். அவ்வளோதாங்க. இப்போ இந்த ஷோல்ட்ரு முடிஞ்சிடுச்சு. இதையும் அப்படியே டேர்ன் பண்ணிவிடுங்க, நல்ல பக்கத்துக்கு அப்படியே வந்துடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கழுத்து இருக்கு இல்லையா, அதாவது பேக் நெக் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே ஒரு படிமான தையல், டாப் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த ஓரத்தில் வர மாதிரி
ஒரு தையல் போட்டு முடிச்சிடணுங்க. இப்போ இந்த டாப்ஸுக்கு நம்ம நெக்கை முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவை ஜாயின் பண்ணுறது தாங்க. ஸ்லீவுக்கு ஆல்ரெடி நம்ம ஷேப் கொடுத்துருந்தோம் அதை ஜாயின் பண்ண போகிறோம். இது பாருங்கள், நான் ஏற்கனவே டாட் சொன்னேன் இல்லையா, அந்த டாட்டை பிடிச்சிடுறேன். பேக் சைடு 2 பக்கமும் 2 டாட் தைச்சி முடிச்சிடணுங்க. அவ்வளோதான். இப்போ தான் நம்ம இந்த ஸ்லீவை ஜாயின் பண்ண போகிறோம். அதாவது எந்த பகுதி ஸ்லீவுக்கு நம்ம ஷேப் கொடுத்தோமோ அது வந்து முன்பகுதிக்கு வர மாதிரி வச்சுக்கோங்க. 2 பக்கமும் 2 ஸ்லீவ் ஜாயின் பண்ண போகிறேன். நான் வந்து இந்த ஷோல்டருக்கு சென்டரில் வச்சுக்குவேன். இப்படி அது மாதிரி ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட் வச்சு இந்த ஒரு ஹாஃபு தைச்சி முடிச்சிருவேன். எப்போவும் ப்ளவுஸுக்காக இருந்தாலும் எல்லா ஃப்ராக்குக்காக இருந்தாலும் நான் இது மாதிரி தான் தைக்கிறது. இப்படி தைக்கும்போது நமக்கு ரொம்ப நீட்டாக வரும். அதனால் நான் இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். இப்படி தைச்சி முடிச்சுட்டு அந்த ஹாஃபு இப்படி வரணுங்க. திரும்ப அப்படியே கண்டினியூஸாக மிச்ச பாதி இருக்கு இல்லையா, அதாவது ஸ்லீவோட பேக் சைடு, அதையும் அப்படியே தைச்சிட வேண்டியது தான். ஒரு தையல் போட்டு முடிச்சுட்டு அதை திருப்பி வச்சு அப்படியே இன்னொரு தையல். எப்பயுமே ஸ்லீவுக்கு டபுள் தையல் போடுங்க. எல்லா ப்ளவுஸ் ஸ்லீவுக்கும் அப்படி தான் வரும், ஃப்ராக்குக்கும் அப்படி தாங்க வரும். இதே மாதிரி 2 கை ஸ்லீவும் நம்ம தைச்சி முடிச்சிடணுங்க. தைச்சி முடிச்சுட்டா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் வந்துடுதா. இப்போது இந்த ஃபினிஷிங்கில் நம்ம உள்பக்கமாக திருப்பிட்டு பேக் சைடு, அதாவது ஃபிட்டிங் பண்ண வேண்டியது தாங்க. இது நமக்கு கை எவ்வளவோ அந்த அளவு நம்ம வச்சுக்கலாம். எனக்கு வந்து 22 வருது ஸ்லீவ், அதில் பாதி 11 கிட்ட வச்சுக்கோங்க. அதேமாரி தான் இங்கேயும் வச்சுக்கிறேன். ஆம்ஹோல் எவ்வளோ வருதோ அதில் பாதி வச்சுக்கணும். செஸ்ட்டு வந்து 41 வருது, அதில் பாதி நான் இங்கே 20.5 அப்படி வைக்கிறேன். அதுக்கு 2 பக்கமும் ஈக்குவலாக துணியை விட்டுட்டு சென்டரில் அந்த மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை நம்ம எப்படி மார்க் பண்ணோமோ அதேமாரியே இந்த சைடு ரைட் சைடு எப்படி மார்க் பண்ணோமோ அதேமாரியே வச்சு லெஃப்ட் சைடு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே நம்ம தைக்க வேண்டியது தாங்க. இடுப்பும் அதே 41 தான் வருது, அது அதே அளவு தான், மேலே வச்சுருக்க அளவே தான் கீழேயும் இருக்குது. இப்படி நம்ம ஃபிட்டிங் பண்ணி முடிச்சிட்டாக்கா நம்ம ஸ்கர்ட் பட்டை ஜாயின் பண்ண வேண்டியது தான். இதுக்கு வந்து 2 தையல் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா வேணாலும் பக்கத்தில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம், அது நம்மளுடைய விருப்பம்தான். இதுக்கப்புறம் பாக்கி இருக்க எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்லாம் நம்ம வேண்டாததெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த ஸ்கர்ட் பாட்டை இது கூட ஜாயின் பண்ணலாம். ஏதாவது ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 பக்கம் பின் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் ஒரு தையல் மட்டும் போட்டு விட்ருங்க ஒரு சைடு இதில் இருக்க மாதிரி. அப்புறம் அடுத்த சைட்லேருந்து அப்படியே தைச்சிட்டே வர வேண்டியதுதான். அப்படியே ரவுண்டாக ஒரு தையல் போட்டுற வேண்டியதாங்க. இதுக்கு எப்பயுமே இடுப்பு பகுதிக்கு 2 தையல் போடணும், ஒரு தையல் போடக்கூடாது. நீங்கள் முடிஞ்சால் ஓவர்லாக் அடிக்கிறதுனாலும் அடிக்கலாம். நம்ம எப்படி ப்ளீட்ஸ் வச்சுருக்கோமோ அது அப்படியே இருக்கணும். அதை இப்படி அப்படியே அந்த ஃப்ளீட்ஸை புரட்டாமல் அப்படியே வச்சு தைச்சிட்டோம்னா நமக்கு அழகான அந்த பாக்ஸ் ப்ளீட் அப்படியே கிடச்சிருங்க. அவ்வளோதான், தைச்சி முடிச்சிட்டோமா. இப்படி நல்ல பக்கத்துக்கு இந்த கவுனை இப்படி திருப்பிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான கவுன் கிடைக்குங்க. என்னங்க, நீங்களும் பயப்படாமல் உங்ககிட்ட இருக்க புடவையை வச்சு இது மாதிரி அழகான சூப்பரான ஒரு கவுன் தைச்சி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு எழுதுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்.